வாழையடி வாழ்க. மகா குருநாதர்கள் அகத்தியர் மற்றும் போகர் பெருமானின் திருவடிகள் போற்றி. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய கீரை தூதுவேலை கீரை. அது என்ன தூதுவேலை? இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. ஆனாலும் அந்த பெயர்களை எந்த மாதிரியான வார்த்தை உச்சரிப்புல சொல்றோம் அப்படிங்கிறதுல ஒரு ஆழ்ந்த பொருளும் இருக்கு. நிறைய பொதுவா சொல்றது பாத்தீங்கன்னா தூதுவளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல அலர்க்கம் அப்படின்னும் இந்த கீரையை பத்தி சொல்லுவாங்க. சிங்கவல்லி அப்படின்னு ஒரு பெயரும் இதுல இருக்கு. இந்த கீரைக்கு சின்ன சின்னதா நிறைய முட்கள் இருக்கும். சரி, தூது வேலை அப்படின்னா என்ன அர்த்தம்? எதற்காக அந்த பெயர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வார்த்தை அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். காய கற்பம். அதாவது காயம் என்ற உடலை கற்பமாக மாற்றுவது, கல் போன்ற உறுதியான தன்மையில மாற்றுவது, நரை திரை பிணி அணுகாத ஒரு நிலைக்கு மாற்றுவது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது மாதிரி ஒரு அற்புதமான காய கற்ப ஒரு மூலிகை தான் தூது வேலை. இந்த தூது வேலைங்கிறதுக்கான பெயரை பத்தி இப்ப சொல்லிடலாம். அதாவது மனிதர்கள் இயற்கையா மரணிக்கிறது அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு 80% மேலாக கபம் சார்ந்து, அதாவது நிறைவான நாட்கள்ல சளி, நுரையீரலுக்கும் தொண்டைக்குமான இடையில ரொம்ப கடினமான நிலையில தான் ஒரு உயிர் போகக்கூடிய நிலை இயற்கை மரணத்துல இருக்கு. ஏன் அப்படின்னா உயிர் போறது கபத்தின் அடிப்படையில உயிர் போகும் அப்படிங்கிறது தான் நிறைய இருக்கு. அதை நம்ம பொதுவா ஒரு மரணித்தல் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? யமன் அழைச்சிட்டு போறார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப யம தூதர்கள் வரும் வேலை, இந்த கபம் சார்ந்து உயிர் போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காயகர்ப்ப மூலிகை தூது வேலை. யமனின் தூதர்கள் வரும் வேளையில் நம்மை காக்கும் ஒரு அற்புதமான மூலிகை தான் தூது வேலை மூலிகை. அதனாலதான் இத தூது வேலை அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய சுவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கசப்பு மற்றும் காரச்சுவை உடையது. இது சற்று உஷ்ண வீரியம் கொண்ட கீரையாகும். இது உடலின் கோழைகளை, அதாவது சளியை முழுமையாக வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டானது. பொதுவா இந்த கீரை நம்ம நிறைய சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான சூழல் எல்லாம் தூதுவேலைய ரசமா, தூதுவேலைய குழம்பா, தூதுவேலைய துவையலெல்லாம் வச்சு சாப்பிட்டிருப்போம். அதே வேளையில இந்த தூதுவேலையுடைய பூக்கள் ஆண்மையை பெருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. இதனுடைய காய், தூதுவேலையுடைய காயானது முக்குற்றங்களான வாத பித்த கப குற்றத்தை பரிபூரணமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. ஆஸ்துமா, இருமல் போன்ற நீண்டகால பாதிப்பையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாகும். இதனை நமது மகா குருநாதர்கள் அகத்தியர், போகர், புலிப்பாணி சித்தர், தேரையர் போன்றோர் தூதுவேலை கீரை மிக அற்புதமான காயகர்ப்ப மருந்து என்று தங்களின் நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர். நமது வள்ளலாரும் ஞான சாதன மூலிகை என்று தூதுவேலை கீரையை புகழ்ந்துரைத்துள்ளார். தலை நரைத்து நரம்பு தளர்ந்து இளமையிலேயே முதுமையான நிலையை ஏற்பட்டவர்கள் தூதுவேலை கீரையை 2 மண்டலம் தொடர்ச்சியாக உணவாக எடுத்துக்கொண்டால் நரம்பு பலம் மற்றும் உடல் பலம் பெற்று மிகவும் ஆரோக்கியமாக வாழ முடியும். மேலும் குடல் பாதிப்பு ஏற்பட்டு குடலில் ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் உள்ளவர்கள் கூட தொடர்ந்து 48 நாள் தூதுவேலை கீரையை உணவாக எடுத்துக்கொண்டோரானால் குடல் பரிபூரணமாக குணமடையும். மேலும் காது சார்ந்த உபாதைகள் ஏதேனும் இருந்தால் தூதுவேலை கீரையை சற்று அரைத்து அதன் சாற்றினை காதில் விட்டால் காது சார்ந்த அனைத்து பாதிப்புகளும், அது காது அடைப்பாக இருந்தாலும் சரிதான் அல்லது காது சார்ந்த பாதிப்புகளா இருந்தாலும் சரிதான், பரிபூர்ணமாக குணமாகும். பொதுவாக சித்த மருத்துவத்தில் மனித உடலுக்கு 4448 வியாதிகள்
அணுகும் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதில் தோராயமாக தூதுவேலை கீரையே சுமார் 1000 வியாதிகளுக்கு அருமருந்தாக செயல்படும் என்றும் சித்த மருத்துவ நூல் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த அற்புதமான காய கற்ப மூலிகையான தூதுவேலை கீரையை நீங்களும் உங்கள் அன்பு உறவுகளும் பயன்படுத்தி மென்மேலும் ஆரோக்கியமாக வாழையடி வாழையாக வாழ மனமாற வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். வாழையடி வாழ்க.